அடுத்த சாப்டர் இது ஃப்ராக்ஸ், FROGS, ஃப்ராக்ஸ். இப்போ வந்து தவளையை பற்றி பார்க்குறோம். தவளை வந்து யூஸ்வலாக ஹியூமன் பாடிக்கும் தவளைக்கும் இடையில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்னலாம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். தவளையில் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்க வந்து ரானா டைக்ரீனா, TIGRINA, ரானா டைக்ரீனா டிஸ்ட்ரிபியூஷன். இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். It's widespread in tropical and temperate region. There are about 2,600 species of frogs all over the world. இந்தியாவில் வந்து மெயினாக 4 டைப் இருக்கும். ரானா டைக்ரீனா இருக்கும், ரானா சைனாப்லைட்டிக், அது மெயினாக ராஜஸ்தானில் இருக்குது. ரானா மலபாரிகஸ், மகாராஷ்டிரா இருக்குது மலபாரிகஸ். ரானா டெம்பரோரியா, அது வந்து பிரிட்டிஷ் ஃப்ராக். இதான் 4 மெயின் டைப்பு இந்தியாவில் இருக்குது. அப்புறம் ஹேபிடேட் அண்ட் ஹேபிட். ரானா டைக்ரீனா இஸ் மோஸ்ட் காமன் ஃப்ராக் இன் இந்தியா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் புல் ஃப்ராக். ஏன்னா லார்ஜ் சைஸ் இருக்கும், லவுடு ஒரு நாய்ஸ் இருக்கும். வந்து சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கெலாம் வந்து இந்த தவளை வந்து சத்தம் போடுறதுக்கு இப்போ கேட்டிருப்பீங்க இல்லையா. மெயினாக வந்து பக்கத்தில் வந்து குளம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து வரும், இல்லாட்டி மார்ஷஸ், டிச்சஸ்ஸு, பாண்ட்ஸு இதுங்கள தான் இருக்கும். ஃப்ரெஷ் வாட்ரு மார்ஷஸில் இருக்கும், டிச்சஸில் இருக்கும், பாண்ட்ஸு அண்ட் ஷாலோ வாட்டர் பாடிஸ், இதுங்கள் இந்த மாதிரி ஏரியா பக்கத்தில் தான் தவளைகள் இருக்கும். அது எதனாலும் சொல்கிறேன், தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இது ஆம்ஃபீபியன். 2 லைஃப் இருக்கும், தண்ணிக்குள்ளே ஒரு லைஃப் இருக்கும், நிலத்தில் ஒரு லைஃப் இருக்கும். அதான் இட் இஸ் கால்ட் அஸ் ஆம்ஃபீபியன். இட் கேன் ரெஸ்பயர் போத் இன் ஸ்கின் அண்ட் லங்ஸு. ஸோ வெளியில் இருக்கும்போது தோல் வழியாக அது மூச்சு விடும், தண்ணிக்குள்ளே இருக்கும் இது வந்து லங்ஸ் வழியாக இது பண்ணுறது. ஃப்ராக் breathes in the water and spends its early life in the water. முதல்ல தண்ணிக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிறது. It is unable to drink water and absorbs it through the skin. தண்ணி குடிக்க முடியாது, அதனால் தோல் வழியாக தான் தண்ணி உள்ளே போகும் அது. Hence it lives near the water. ஸோ தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா குடிச்சிட்டு அது பாட்டு லேண்டில் எங்கே போயிட்டு திருப்பி வந்து குடிச்சிக்கலாம். பட் அது இல்லாமல் அப்பப்போ வந்து பாடிக்குள்ளே தண்ணி அதுவாக உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் cannot drink water. It gets its food from live insects, worms, spiders near the water places. அடுத்து ஃபீடிங், லோக்கோமோஷன், ப்ரீடிங், ஹைபர்னேஷன், டிஃபென்ஸ், இது எல்லாம் கிளியராக பார்ப்போம். ஸோ ஃபீடிங் என்னென்னலாம் சாப்பிடும், இது பூச்சி, வேர்ம்ஸு, ஸ்பைடர், இதுக்கு தான் மெயினாக சாப்பிடும். நாக்கு வந்து இதுக்கு நீளமாக இருக்கும், அதனால் அதை அப்படி எடுத்துக்கும். ஸோ இட் இஸ் கார்னிவோரஸ். ஸோ கார்னிவோரஸ்னால் மிருகங்களை சாப்பிட்றதுனால கார்னிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னால் இலை தழைகளை சாப்பிட்றது. ஸோ திஸ் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல் ஃப்ராக். லோக்கோமோஷன் எப்படி மூவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸ்விம்மிங் பண்ணும், லீப்பிங் பண்ணும், வாக்கிங், ஸ்விம் பண்ணுறது, இங்கேருந்து அங்கே ஸ்விம் பண்ணுறது, லீப்பிங் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது, அப்புறம் வாக்கிங் நடந்தும் போகும். அடுத்து ப்ரீடிங் வந்து எப்படி வந்து இன உற்பத்தி, அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. ஃப்ராக் ப்ரீட்ஸ் இந்த ரெய்னி சீசனு, பர்டிகுலர் சீசனில் தான், மழை காலத்தில் தான் அது ப்ரீட் ஆகும். மேல் ஃப்ராக் ப்ரொடியூசஸ் அ ஹை பிச்ட் கிராக்கி சவுண்ட் டு அட்ராக்ட் ஃபீமேல். அதோட வாய்ஸ் வந்து பெரிய, அதுக்கு ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி நினைப்பு. அது வந்து பெருசாக ஒரு பாட்டு பாடும் மேல் ஃப்ராகு. அந்த பாட்டோட சத்தத்தில் தான் பெண் ஃப்ராக் வந்து அட்ராக்ட் ஆகி மேல் ஃப்ராக் கிட்ட வருமா. ஸோ த மேல் ஃப்ராக் லேக்ஸ் காப்புலேட்ரி ஆர்கன்ஸு, அதுக்கிட்ட வந்து காப்புலேட்ரி ஆர்கன்ஸ் இருக்காது. செக்ஷுவல் எம்ப்ரேஸ் இன் விச் த எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் டிஸ்சார்ஜ் இன் த வாட்டர். ஸோ மேலோட விந்துகளும் முட்டையும் ஒரே இடத்துல அதை டிஸ்சார்ஜ் பண்ணும். அது ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்து நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஸோ மேலோட விந்து, ஃபீமேலோட முட்டை ரெண்டும் ஒரே இடத்துல டிஸ்சார்ஜ் பண்ணும். அதிலிருந்து அடுத்தது வளர ஆரம்பிக்கும். இட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆம்ஃபீபியன். ஸோ ஆம்ஃபீபியனோட கேரக்டரிஸ்டிக்காக தான் தே ஆர் ஷெட்டிங் ஆஃப் த ஊசைட். ஷெட்டிங், எக்கை வெளியில் போடும், அதுக்கு மேலே வந்து ஸ்பெர்ம்ஸ் ரியாக்ட் பண்ணுவோம். பை ஃபீமேல் அட் த எண்ட் ஆஃப் த ஓவி பொசிஷன். The shedded oocytes and sperm remains embedded in a jelly-like sac called spawn, SPAWN. அப்புறம் fertilization in frogs is external, வெளியில் தான் fertilize ஆகும். The fertilized egg develop into the fish-like tailed larva, அதுக்கப்புறம் tadpole மாதிரி, which respires through the gills. It feeds on the plant matter. So அந்த டயத்தில் வந்து it behaves as a herbivorous and gradually develops into an adult frog. ஸோ முட்டை வந்து ஃபீமேல் வெளிப்படும், அதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் இதுவாகி அதிலிருந்து லார்வா உருவாகி
லார்வா வந்து மீன் மாதிரி நீந்திக்கிட்டே இருக்கும். அந்த லார்வா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது கொஞ்சம் குண்டாகி டேட்போலாக மாறும். டேட்போல் வந்து ஹெர்பிவோரஸ். டேட்போல் வந்து கொஞ்ச நாளில் வந்து இட் பிகம்ஸ் அஸ் அ அடல்ட் ஃப்ராக். நெக்ஸ்ட்டு ஹெர்பினேஷன் அண்ட் ஆஸ்டினேஷன். ஹெர்பினேஷனை என்னென்னு பார்ப்போம், ஆஸ்டினேஷன் என்னென்னு பார்ப்போம். ஹெர்பினேஷன்னா ஃப்ராக் இஸ் அ கோல்ட் பிளட்டட் அனிமல். இட்ஸ் பாடி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேட்ஸ் அக்கார்டிங் டு த சரௌண்டிங் டெம்பரேச்சர். ஸோ நம்மளது வந்து வார்ம் பிளட்டட் டெம்பரேச்சர். நம்ம எவ்வளோ தான் இதுவாக இருந்தாலும் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். வெளியில் வந்து கோல்டானாலும் நம்ம உடம்பே கோல்டு ஆகிடாது, ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். பட் இது வந்து கோல்ட் பிளட்டட், அதனால் வந்து மாறிட்டே இருக்கும். வெளியில் ரொம்ப கோல்டாக இருந்தால் அதோட பாடி டெம்பரேச்சர் கூல் ஆயிரும். டு அவாய்ட் த அட்வர்ஸ் கண்டிஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட், frog burrows inside the soil and lies in the state of rest or sleep during the summer and winter. ஸோ ரொம்ப சூடாக இருக்கும்போது அது இதுக்குள்ளே போய் தூங்க போயிடும். இட் இஸ் கால்ட் அஸ் ஹைபர்னேஷன். நம்ம கும்பகர்ணன் போய் 6 மாதம் தூங்குவார்னு சொல்லுவார் இல்லையா, அது மோஸ்ட்லி அவர் தவளை வர்க்கத்தை சேர்ந்தவராக இருப்பாராக இருக்கும். ஸோ ஹைபர்னேஷன் வந்து மெயினாக வந்து வின்டரில் தூங்குறது வந்து ஹைபர்னேஷன். அதே இது சம்மரில் தூங்குறது வந்து estivation, AESTIVATION, that is called a summer sleep. So either winter sleep or summer sleep. அடுத்து டிஃபென்ஸு. ஸோ டிஃபென்ஸ்க்கு இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். frogs escape from enemies by several ways. ஒன்று, if chased they leap away to safe places by jumping into the water. They can also darken or lighten their green shades to blend. Camouflage, ஒரு மறைப்பு. ஸோ அது கலர் அப்படியே வந்து க்ரீன் கலர்னால் நமக்கு வந்து அது பார்த்தா வந்து அங்கே அந்த தவளை இல்லாத மாதிரி நினச்சிரும். அதே போல் இன்னொன்று வந்து அந்த கலரேஷன் வச்சு இட் இஸ் டஸ் ஆல்சோ மிமிக்ரி மாதிரி பண்ணுவோம். ஸோ இதான் 3 விதமான டிஃபென்ஸு. அடுத்து மார்ஃபாலஜி. த மார்ஃபாலஜி ஹேஸ் அன் ஓவாய்ட் streamlined and slightly flattened body. It could be about 10 to 15 centimeter long and show bilateral symmetry. Bilateral symmetry இருக்கும். Its right and the left half are mirror image of each other. That it's called as bilateral symmetry. The skin of the frog is naked. Skin வந்து naked இருக்கும், smooth, moist and slippery. And this film of mucus is secreted by the cutaneous gland present in the skin. Dorsal side of the body is generally olive green with dark irregular spots. நம்ம எங்கே போய் ஆலிவ் கலரை பார்த்தோம், லைட் க்ரீனாக இருக்கிறது ஆலிவ் க்ரீனு அண்ட் டார்க் இர்ரெகுலர் ஸ்பாட்ஸ் இருக்கும். வென்ட்ரல் சைடு ஆஃப் த பாடி இஸ் பேல் எல்லோ. வயிற்று பக்கம் வந்து தான் இட்ஸ் கால்ட் இஸ் வென்ட்ரல். அது வந்து ஒரு மாதிரி பேல் மஞ்சள் கலரில் இருக்கும். த பாடி ஆஃப் த ஃப்ராக் இஸ் டிவிசிபிள் இன்டு ஹெட்டு அண்ட் ட்ரங்க். ரெண்டு தான் இதில், ஹெட்டு அண்ட் ட்ரங்க்கு. ஹெட்டில் என்ன இருக்கும், இட் இஸ் அ ட்ரையாங்குலர் இன் ஷேப் வித் அ blunt snout. It bears mouth, external nares, eyes, brow spots and eardrum on the upper side and throat on the lower side. At the next, mouth. Mouth வந்து extends along the entire border of the head. It is bounded by upper and lower jaw. The lower jaw is the toothless in frogs. The mouth gets open only during the feeding time. அப்போ தான் மவுத் வந்து சாப்பிடும் போது தான் அது வாய் திறக்கும். அப்புறம் எக்ஸ்டர்னல் நேர்ஸ். எக்ஸ்டர்னல் நேர்ஸ் தான் நம்ம இந்த at the top anterior end the head bears a two small aperture which is called as external nares. External nares தான் அதோட தான் காற்று உள்ள போகிறது. Air enters and leaves the body through the nares. மூக்குக்கு ஈக்குவலண்ட் டு த நேர்ஸ், NARES. அப்புறம் கண்ணு. A little behind the nostril two large eyes are present situated along the sides. The eyes are spherical and protruded laterally. The eyes have a thick upper and thin lower eyelid. The upper part of the lower eyelid is modified into a transparent fold called nictitating membrane. Nictitating membrane. This membrane protects the eye and is pulled over the eyeball when frog is in water. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அந்த இதை வச்சு கவர் பண்ணிக்குது, அதனால் தண்ணி மண்ணெல்லாம் உள்ளே போகாது. இயர் ட்ரம். காதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். மெயினாக இட் இஸ் காட் அ டிம்பானிக் மெம்ப்ரெயின் அண்ட் இயர் ட்ரம் இருக்கும். தட் இஸ் கால்டு, அது வந்து ஹெட்டில் வந்து சைடில் இருக்குது சர்க்குலர் பேட்ச், டைட்லி ஸ்ட்ரெச்ட் அண்ட் டார்க் ஸ்கின்னு. அப்புறம் த்ரோட் உள்ளே தான் அந்த வோக்கல் கார்டு நிறைய சத்தம் போடுது. ஸோ ஃப்ளோர் ஆஃப் த ஹெட்டில் வந்து இட் இஸ் சப்ளைட் வித் அ சாஃப்ட் த்ரோட்டு. In male frog there is a pair of bluish wrinkled patch of skin. அது அப்படியே ஊதி ரவுண்டாக வரும். That is called as vocal sac. அடுத்து trunk. Trunk தான் உடம்பு. The trunk contains an anterior portion called thorax and the posterior large portion called abdomen.
ஸோ இதான் வந்து ட்ரங்க்கு. ட்ரங்க்கில் தான் வந்து at the end of the trunk between hind legs there is a circular aperture called cloacal aperture, through which feces, urine and gametes எல்லாமே வரும். ஸோ cloacal aperture, cloaca வந்து ஒரே ஓப்பனிங் ஃபார் மோஷன் போகிறதுக்கு, யூரின் போகிறதுக்கு ப்ளஸ் செக்ஷுவல் இதுக்கும் அதே தான் இருக்கும். ஸ்கின் வந்து எபிடர்மிஸ் இருக்கும், அப்புறம் மால்ஃபீஜியன் லேயர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கின்னில் வந்து எபிடர்மிஸ் இஸ் த மோஸ்ட் நான் வாஸ்குலர் லேயர் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைட் எபித்தீலியம். அப்புறம் the innermost layer of the epidermis consists of malphigian layer or malphigian layer. Dermis அதுக்கு அடுத்து உள்ளே இருக்கிறது. Dermis layer contains mucous gland and poisonous glands. விஷம் இருக்கிற இது இருக்கும். சில ஃப்ராக்ஸ்லாம் விஷம் கொடுக்கும். The poison gland secretes poison fluid which protects the frog from their enemies. Frog never drinks water but absorbs it through the skin. அடுத்து anatomy. The body of the frog accommodates different organs such as digestive, circulatory, respiratory, nervous, excretory and reproductive system with well-developed structure and function. So coelom பார்ப்போம். உள்ளுக்குள்ள இருக்கிற cavity. The body cavity is a true coelom and large, having two parts. A small pericardial cavity around the heart which contains pericardial fluid, and a very large pleuroperitoneal cavity around the other viscera that has the coelomic fluid except the kidney தவிர பாக்கி அது எல்லாமே இருக்கும். Then comes the digestive system. Digestive systemல மவுத் இருக்கும், ஈசோஃபேகஸ், ஸ்டமக்கு, இன்டெஸ்டைன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி நம்ம உடம்புல இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது லைட்டாக மேலாப்பில் போகிறோம். இன்டெஸ்டைனில் மாத்திரம் இட் இஸ் காயில்டு ஸ்ட்ரக்சர் contained with stomach. The intestine wall has several finger-like folds called as villi or microvilli. The first part of the intestine lying parallel to the stomach is the duodenum. இந்த பிக்சரில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். அதே போல் இந்த ஸ்டமக்கில் வந்து the secretes gastric juice like contains HCl and proteolytic enzyme. ஹியூமனில் இருக்கிற மாதிரி தான் HCl இருக்கும், proteolytic enzyme இருக்கும். அப்புறம் digestive glands. என்னென்ன digestive glands இருக்குன்னு பார்ப்போம். The digestive glands include gastric gland, interstitial gland, liver and pancreas. Exactly same as human. The gastric gland secretes gastric juice and intestinal gland secretes intestinal juice. Liver produces bile and which is temporarily stored in the gallbladder before being released into the duodenum. Pancreas is an irregular elongated gland and produces pancreatic juice containing several digestive enzymes. ஸோ அப்புறம் digestion of food. எப்படி ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது? The food takes place in the action of HCl, hydrochloric acid, and gastric juice secreted from wall of the stomach. The partially digested food called chyme is passed from stomach to the first part of the intestine, which is the duodenum. The duodenum receives bile from gallbladder and pancreatic juice from the pancreas through the இது தென் அது எல்லாம் சேர்ந்து இது டைஜஸ்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி லைக் ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற அதே மாதிரி தான், சேம் பேட்டர்ன். The final digestion occurs in the intestine. Digested food is absorbed by the numerous finger-like fold inner wall of intestine is called the villi or microvilli. அப்புறம் லாஸ்ட்டாக undigested solid waste moves into the rectum and passes out through the cloaca. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மூச்சு விடுறது. மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் ஸ்கின் வழியாக மூச்சு விடுறது. அது வந்து டீப் மட்டுக்குள்ளே ஹைபர்னேட் பண்ணும்போது ஸ்கின் வழியாக மூச்சு விடும். அப்புறம் பக்கோல் ஃபெரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன். அந்த அது வந்து லேண்டில் இருக்கும்போது பக்கோ ஃபெரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, லைட்டாக வாய் திறந்து அப்படி மெதுவாக இது பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்து பல்மனரி ரெஸ்பிரேஷன் occurs when the lungs and it's less frequent than the cutaneous and buccopharyngeal. It occurs when the more oxygen is required. நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும், பல்மனரி ரெஸ்பிரேஷன் அதை யூஸ் பண்ணிக்கும். இதான் வந்து ரெஸ்பிரேஷன். The exchange of gases occurs by diffusion in all three modes. diffusion தான் இதில் மெயினாகவே. அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டமில் ஹார்ட்டு, ஆர்ட்ரிஸு, பிளட்டு, லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், இது மூணு இருக்கும். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் த ஃப்ராக் வந்து வெல் டெவலப்ட் அண்ட் இஸ் க்ளோஸ்டு. ஸோ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதில். நம்ம வந்து காக்ரோச்சில் ஓப்பன் பார்த்தோம், இதில் க்ளோஸ்டு. இட் ஹேஸ் அ லிம்ஃபாட்டிக் சிஸ்டம், தனி லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இருக்கும். த பிளட் வாஸ்குலர்ஸ் இன்க்ளூட் ஹார்ட்டு, பிளட்டு அண்ட் பிளட் வெசல்ஸ். ஹார்ட் வந்து மஸ்குலர் ஸ்ட்ரக்சர் சிச்சுவேட்டட் இன் த அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி
இதில் வந்து 3 சேம்பர்ஸ் தான் இருக்கும். 2 ஏட்ரியா 1 வென்ட்ரிக்கிள். நம்ம ஹியூமனில் 2 ஏட்ரியா 2 வென்ட்ரிக்கிள். Covered by a membranous இது called pericardium. There are 2 accessory chambers in the frog heart. It is called as tubular truncus arteriosus, placed on the ventral side of the right auricle, and a triangular sinus venosus present on the dorsal side of the heart. So sinus venosus receives the blood through the major vein called vena cava and opens into the right auricle. Left side, the left auricle receives oxygenated blood from the lungs by common pulmonary vein. The auricle sends their blood into the ventricle, where blood gets mixed up. The ventricle opens into a sac-like thing called as conus arteriosus on the ventral side of the heart. Special venous connection between liver and intestine as well as the kidney and lower part of the body are present in the frog. So hepatoportal system இருக்கும் இது, as well as renal portal system. So ரெண்டும் இருக்கும். So next வந்து blood vessels. Blood vessels exactly same as like a human being தான். Arteries, arterioles and capillaries இருக்கும். Arteries carry the blood from heart to different body parts. Veins bring blood from different body parts to the heart. Arteries further divided into arterioles, and the arterioles branch out into forms as capillaries. வெயின்ஸ்லேயே அது மாதிரி வென்யூல்ஸ் இருக்கும். ஸோ பிளட்டில் என்னென்னலாம் இருக்கும்? பிளாஸ்மாவும் பிளட் செல்ஸும். பிளட் செல்ஸ் வந்து என்னென்ன? ஆர்பிசி, ரெட் பிளட் செல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸு அண்ட் பிளேட்லெட்ஸ் எல்லாமே இருக்கும். த ஆர்பிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டட். இதில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும் அண்ட் கண்டெய்ன்ஸ் ரெட் கலர்ட் பிக்மெண்ட் கால்ட் அஸ் ஹீமோக்ளோபின். அடுத்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம். இந்த லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் வந்து கம்ப்ரைசஸ் ஆஃப் லிம்ப் செல்ஸு, lymphatic channels and lymph. The lymph is a mobile connective tissue filtered out from the blood through capillaries. It contains plasma and white corpuscles. They lack red blood cells. RBC இதில் இருக்காது. சரிங்களா? லாஸ்ட்டாக excretory system. Excretory system, elimination of the nitrogenous waste is carried out by well-developed excretory system. So excretory system இதில் நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஸோ நைட்ரஜனஸ் வேஸ்ட் தான். இந்த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் கிட்னி இருக்கும், யூரிட்டர் இருக்கும், குளோயக்கா அண்ட் யூரினல் பிளாடர். த கிட்னிஸ் ஆர் காம்பேக்ட் டார்க் ரெட் பீன் ஷேப்ட் ஸ்ட்ரக்சர் situated in little posterior in the body cavity on the both the sides of the vertebra. Each kidney is composed of several structural functional unit called uriniferous tubule called nephron. ஹியூமனில் இருக்கிற மாதிரி நெஃப்ரான் இருக்கும். Each nephron is the structural and functional unit of the kidney. The Bowman capsule leads into the coiled uriniferous urinary tubule. The urinary tubule opens into transverse collecting tubules, which ultimately communicates with the ureter or the urinogenital duct. Female, the ureter and the oviduct open separately into the cloaca. The thin-walled urinary bladder is present ventral to the rectum, which also opens into the cloaca. The frog excretes urea and thus is a ureotelic animal. It is a urea produced பண்ணால் it is called as ureotelic animals, human being மாதிரியே. The excreted waste are carried out by the blood into the kidney. Nervous system. Nervous system வந்து it has got central nervous system இருக்கும். It includes brain and spinal cord. யாராவது நம்புவாங்களா தவளைக்கு மூளை இருக்குன்னு? ஸோ நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கும். The brain is enclosed in a bony structure called cranium or the brain box, and the spinal cord lies inside the vertebral column. The brain is classified into forebrain, midbrain and hindbrain. ஸோ 3 டைப் ஆஃப் பிரெயின் இருக்கும். அதுக்கடுத்து பெரிஃபரல் நர்வ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வ்ஸும் இதில் இருக்கும். அது இல்லாமல் ஆட்டோனாமிக் நர்வ்ஸும் இருக்கும். So peripheral nerves and autonomic nerves. Peripheral nerves it contains nerves arising from the central nervous system and extending into the organs of the body. 10 pairs of cranial nerves arise from the brain and 9 pairs of spinal nerve arises from the trunk and the limbs. So 10 plus 9. அடுத்து autonomic nerves. So the sympathetic system of the 2 ganglion chain and parasympathetic nervous system are isolated in the viscera. So sympathetic and parasympathetic இருக்கும். அப்புறம் எண்டோக்ரைன் சிஸ்டம் அந்த கெமிக்கல் கோஆர்டினேஷன் இஸ் டன் பை ஹார்மோன்ஸ். த ப்ராமினன்ட் எண்டோக்ரைன் ஹார்மோன் ஃபவுண்ட் இன் ஃப்ராக் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்குது, தைராய்டு இருக்குது, பேராதைராய்டு, தைமஸு, பீனியல் பாடி, பேன்க்ரியாட்டிக் ஐலட்ஸு, அட்ரினல் அண்ட் கோனாட்ஸ். அப்படியே எக்ஸாக்ட்லி ஹியூமன் பீயிங்கில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அது இல்லாமல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து இதில் ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ஸ்கல் இருக்கும், ஆக்சியல் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வித் வெர்டிபிரல் காலம் இருக்கும்.
அது இல்லாமல் appendicular skeleton includes limb bones in the arm and legs and girdle, pectoral girdle and pelvic girdle இருக்கும். The skull consists of cranium, sense capsule and jaws. Vertebral column consists of 9 ring-like vertebra and a long urostyle. Each forelimb contains many bones, namely humerus, radioulna, carpals, metacarpals and phalanges. அதே போல் hind limb வந்து it contains femur, tibiofibula, tarsal, metatarsal and phalanges. reproductive system அப்புறம் reproductive system வந்து male reproductive system picture பார்த்துக்கோங்க, female reproductive system picture பார்த்துக்கோங்க. So male வந்து it includes a pair of yellowish ovoid testes which are found adhered to the upper part of the kidney by double fold of the peritoneum. From testis 10 to 12 vas efferentia arises. So testisலேருந்து vas efferentia வருது. They enter the kidney on their side, open into bidder gland, bidder, bidder's gland. The urogenital duct commonly comes out of the kidney and opens into the cloaca. So kidney உள்ளே உள்ள வந்து cloacaல வந்துடுது. The cloaca is a small median chamber that is used for passage of feces, passage of urine and sperms to the exterior. இதான் மேலோடது. ஸோ ஃபீமேலோடது வந்து இட்ஸ் ஈஸியாக இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேர் ஆஃப் ஓவரிஸ் situated near the kidney and there is no functional connection with kidney. ஸோ கிட்னியோட இது கனெக்ட் ஆகாது, டைரெக்டாக இதுவாயிரும். A pair of long oviduct from the ovaries opens into the cloaca. Ovaries releases about 2,500 to 3,000 eggs at a time. ஒரே நேரத்தில் 2,500 இருந்து 3,000 முட்டைகள் இது போடும். அப்புறம் fertilization. The eggs are fertilized in the water, so fertilization is external. Development is indirect. A fish-like tailed larva first வரும். அதுக்கடுத்து tadpole undergoes metamorphosis to form a adult in about 3 months. ஸோ 3 months முன்னாடி வரைக்கும் அது வேறு மாதிரி இருக்கும். அந்த இதுக்கு வந்து ஹார்மோன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. தைராக்சின் இருந்தால் தான் வந்து டேட்போல்லேருந்து அது வந்து இதுவாக மாறும், அடல்ட் ஃப்ராகாக மாறும். இதோட எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இட் ஃபீட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ் கிராப் அண்ட் ஃப்ராக்ஸ் ஈட் அப் மஸ்கிட்டோஸ் விச் ஆர் த கேரியர்ஸ் ஆஃப் த வேரியஸ் டிசீஸ். முன்னாடினா நிறைய குளம் இருக்கும், குட்டி குட்டி குளம், அதில் தாமரைலாம் இருக்கும். சென்னை மற்ற எல்லா பெரிய பெரிய இதில் அதில் வந்து மீன் வளர்ப்பாங்க, ப்ளஸ் தவளைகள் நிறைய இருக்கும். இந்த மஸ்கிட்டோ வந்து அதில் போய் முட்டை போட்டுச்சுன்னா அந்த முட்டையை வந்து ஃப்ராக்ஸ் சாப்பிட்ரும். ஸோ அதனால் மஸ்கிட்டோ வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு ஜாஸ்தி இல்லை. இப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஸையே வந்து அழிச்சிட்டோம். ரொம்ப கம்மியாக தான் அர்பனில் ஏரியாலாம் ஃப்ராக்ஸ் இருக்குது. மற்றபடி நம்ம வந்து கிராமத்தில் நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ராக் வந்து முக்கியமாக இந்த டெங்கு காய்ச்சல் வராமல் பார்த்துக்கும். மஸ்கிட்டோவை ஃபுல்லாக சாப்பிட்ரும். The muscles of the legs of the frogs are used as a food in some parts of the India and many other parts of the many other countries. ஸோ இந்தியாவிலையும் வந்து தவளைக்கறி சாப்பிட்றது கொஞ்சம் இடத்துல இருக்குது. சைனாவில் நிறைய சாப்பிடுவாங்க. பேபி ஃப்ராக்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ ஃபிஷ் பேட். மீன் பிடிக்கிறதுக்கு குட்டி மீனை இந்த டேட்போல் அதை மாட்டி இது பண்ணுவாங்க. ஃப்ராக்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் ரிசர்ச்சஸ் இன் மெடிக்கல் சயின்ஸ், ஃபார் ஃபார்மகாலஜி. ஸோ அப்படியே ஹியூமன் பீயிங் மாதிரியே இருக்கு இல்லையா? ஸோ யாரும் நம்ப மாட்டாங்க, ஹியூமன் பீயிங்கும் ஃப்ராகும் ஆல்மோஸ்ட் சேம். அதனால் சில மருந்து மாத்திரைகள் வந்து இதுக்கு கொடுத்தா அது எப்படி வந்து டைஜஸ்ட் ஆகுது, எப்படி உடம்புக்கு வந்து சேருது, எப்படி அது குணமாகுதுங்கிறது பார்த்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ecological balance by forming an important part of the food chain. ecology வந்து இது மெயின்டைன் பண்ணுது. லாஸ்ட்டாக மேல் ஃப்ராகுக்கும் ஃபீமேல் ஃப்ராகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருவோம். மேல் ஃப்ராகில் வந்து vocal cord are present on the ventrolateral side of the throat. ஃபீமேலில் vocal sac are absent, அதால் சத்தம் போட முடியாது. மேல் ஃப்ராக் வந்து கிராக்கிங் இன் மோர் லவுடர், சத்தம் வந்து ரொம்ப கிராக்கிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபீமேலுக்கு அந்த கிராக்கிங்கே இருக்காது, மைல்டாக வேணால் இருக்கலாம். 4 limbs are stouter and more muscular. முன்னாடி இருக்க கால் வந்து கை வந்து ரொம்ப திக்காக தெளிவாக இருக்கும். அதில் வந்து 4 limbs are less muscular, சின்னதாக இருக்கும். Amplexillary pads are present on the ventral side of the index finger. இதான் இம்பார்ட்டன்ட். Amplexillary pad are present on the ventral side of the index finger. காலில் இருக்கிற அந்த முன்காலில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கர் அதுக்கும் இதுக்கும் வருகிறது. இதில் ஆம்ப்ளெக்ஸிலரி பேட் ஆர் ஆப்சண்ட். ஸோ அது அந்த இது வந்து ஆப்சண்ட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஃபீமேலு, அது இருந்துச்சுன்னா மேல்.
டியூரிங் ப்ரீடிங் சீசன் அப்டமன் டஸ் நாட் சேஞ்ச் மச். அப்டமன் அப்படியே இருக்கும், ஏன்னா ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வெளியே போடுது. இது வந்து அப்டமன் வந்து பெருசாக குண்டாயிடும். ப்ரீடிங் சீசன் இட்ஸ் ஃபுல் ஆஃப் எக். 2500 முட்டை உள்ளே இருக்குன்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும், அது எல்லாத்தையும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போடும். அடுத்து மேல் ஃப்ராகுக்கும் மேல் காக்ரோச்சுக்கும் ஃபீமேல் காக்ரோச்சுக்கும் டிஃப்ரென்ஸ். மேல் வந்து அப்டமன் வந்து லாங்காக இருக்கும், ஃபீமேலில் அப்டமன் ஷார்ட் அண்ட் ப்ராடாக இருக்கும். மேலில் 9 ஸ்டர்னா ஆர் விசிபிள், இது ஃபீமேலில் ஒன்லி 7 ஸ்டர்னா ஆர் விசிபிள். ஆனல் ஸ்டைல் இஸ் ப்ரெசண்ட்டு, அதில் ஆனல் ஸ்டைல் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். மேல் ஃப்ராகில் வந்து மேல் காக்ரோச்சில் 7th டெர்கம் வந்து கவர்ட் பை 8th டெர்கம். ஃபீமேலில் 7th டெர்கம் கவர்ஸ் த 8th அண்ட் 9th டெர்கா. ஓகே. மேலில் வந்து ப்ரௌட் பவுச் இஸ் ஆப்சண்ட், ஃபீமேல் வந்து ப்ரௌட் பவுச் இஸ் ப்ரெசண்ட்டு. ஆண்டனா லார்ஜராக இருக்கும், காக்ரோச்சில் ஆண்டனா வந்து லார்ஜாக இருக்கும், ஃபீமேலில் ஆண்டனா வந்து ஸ்மாலர் இன் சைஸு. விங்ஸ் எக்ஸ்டென்ஸ் பியாண்ட் த டிப் ஆஃப் த அப்டமன். மேலேருந்து பார்க்கும்போது விங்ஸ் வந்து பேக்கை கவர் பண்ணி பின்னாடி வரைக்கும் இருக்கும், பட் விங்ஸ் எக்ஸ்டென்ஸ் அப் டு எண்ட் ஆஃப் த அப்டமன், கரெக்டாக வரைக்கும் வந்து ஃபீமேல் காக்ரோச்.